ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கேலக்ஸி சைட்டில் இருக்கோம். நிறைய பேர் வந்து கேலக்ஸி சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெப்3 ஸ்கோர் வந்து மின்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கேலக்ஸி சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணாக்கா எப்படி வரும்னாக்கா இப்படி தான் வரும். நீங்கள் இதை டச் பண்ண உடனே உங்கள் அட்ரஸ் காட்டுதான்னு பாருங்கள். மேலே வந்து காட்டுது பாருங்கள் அட்ரஸு. இப்போ அகெயின் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா சைடில் இது வருங்க, மேலே நல்லா பாருங்கள். சைடில் 3 கோடு இருக்குங்களா, அந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே கீழே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கேலக்ஸி ஐடின்னு இருக்குங்களா, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே வெப்3 ஸ்கோர்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள் வந்துச்சு. ஓகேங்களா, இந்த ஆல்ரெடி வந்து நான் ஸ்கோர் மின்ட்டு பண்ணிவிட்டு 1 இயர் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி அகைன் வந்து மின்ட்டு பண்ண போகிறேன். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே வந்தாண்டி இந்த இடத்துல வந்து சுவிட்ச் நெட்வொர்க்கு பாலிகா நெட்வொர்க் வந்து சுவிட்ச் பண்ண கேட்கும். இந்த வரைக்கும் நான் சுவிட்ச் பண்ணுறேன். நெட்வொர்க் வந்து சுவிட்ச் பண்ணிவிட்டேன். இந்த பாருங்க சுவிட்ச் நெட்வொர்க் கேட்குதுங்களா, சுவிட்ச் நெட்வொர்க் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் ரினியூல் பண்ண போகிறேன். நான் வந்து 5 USDT கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, நீங்கள் மேட்டிக் காயினா நீங்கள் எடுத்துன்னு வரதுனாக்கா 8 மேட்டிக் எடுத்துன்னு வரணும். இங்கே பாருங்கள் கீழே காட்டுது பாருங்கள், 5 USDT கொடுக்கலாம், இல்லைனா வந்து 5 USDC கொடுக்கலாம், இல்லை 5 USDC, இல்லை வந்து 7.5 மேட்டிக். நீங்கள் மேட்டிக் காயின் இதை வந்து மின்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து மேட்டிக் காயின் வந்து ஒரே பீஸாக போயிடும். நான் வந்து டாலராக விட்ரா பண்ணுறதுக்கு அதிகமாக பீஸ் ஆகும். ஓகேங்களா, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் டாலர் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், நான் 1 இயருக்கு தான் பண்ண போகிறேன். அகெயின் இந்த 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்க போகிறேன். வந்து கீழே வந்து ரினியூல் ஒன்று டச் பண்ணுறேன். இதை டச் பண்ண உடனே எனக்கு என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் இதை ஸ்கிப் கேட்கும். இந்த ஸ்கிப் கொடுத்த உடனே எனக்கு என்னோடய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் ஒரு ட்ரான்சாக்ஷன் இது கேட்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், வரும். என்னன்னு தெரியல, வரல. வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வாலெட்டில் $5 இருக்குது. ஓகேங்களா, $5 இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க, நல்லா தெரியுதுங்களா, $5 இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து அப்ரூவ் கொடுக்குறேன். அப்ரூவ் கொடுத்த உடனே இது எரர் ஆகிடுச்சு. திருப்பி அகைன் வந்து கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஓகே அகைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அப்ரூவ். ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரையும் ஜஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டாலருக்கு வந்து அப்ரூவ் வாங்கணும். நீங்கள் மேட்டிக் என்ன வச்சுருந்தாங்கனாக்கா ஃபஸ்ட்டு மேட்டிக் வந்து அப்ரூவ் வாங்கிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மின்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து 2 ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ரூவ் வாங்குறதுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் இந்த மின்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன், மொத்தம் 2 ட்ரான்சாக்ஷன். இப்போ தான் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கீழே வந்து இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகுது. 0035 தான் போகுது. கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ண உடனே இங்கேருந்து வந்து ரினியூல் ஆகிடும். இருங்க, என்னோடய ஸ்கோர் பார்த்திங்கன்னா 1212. ஓகேங்களா, ஐ காட் இட் எக்ஸ்டெண்டட். இது வந்து இதாகிடுச்சு. இப்போ என்னுடைய ஸ்கோர் வந்து பாருங்கள், திருப்பி வந்து நான் இன்றைக்கி தான் மின்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலேருந்து எனக்கு கரெக்டாக வந்து 1 இயருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய நெக்ஸ்ட்டு ரினியூவல் பார்த்தீங்கன்னாக்கா 2025. இங்கே பாருங்கள், இங்கே டேட் கொடுத்துட்டாங்க பாருங்கள். எக்ஸ்பயர்டு டேட் பார்த்தீங்கன்னாக்கா 2025 2ஆம் மாதம் 25ஆம் தேதி வரை எனக்கு வந்து இது வந்து வெப்3 ஸ்கோர் வந்து வரும். ஓகேங்களா, 1212 ஸ்கோர் இருக்குது. இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாக்கா என்னுடைய யூடியூப் சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.